Hello friends, welcome. Example 2.14 வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா solve 8x is congruent to 1 of mod 11. சோ எடுத்தேனே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது கன்ஃபியூஷனா இருக்கும். ஏனா solveனு ஒரே வார்த்தை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அல்ஜீப்ராலமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி solve இப்படின்னு கொடுத்துட்டு just ஒரு வேரியபிள் மட்டும் வச்சு ஒரு சம் வந்து கொடுத்திருப்பாங்க. solve அப்படினு கொடுத்துட்டு 8x + 2 = 5 அப்படினு கொடுத்திருப்பாங்க. அதுல x ஓட வேல்யூ மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். அதான் வந்து solve ஓட மீனிங். அதாவது வேரியபிள்ஸ் ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிற மீனிங் தான் வந்துட்டு solve. அப்போ இந்த இடத்துல 8x இருக்குல, இந்த இடத்துல x ஓட வேல்யூ மட்டும் நாம கண்டுபிடிக்கணும். 8x is congruent to 1 of mod 11. அதாவது 8xங்கிற நம்பரை வந்துட்டு 11 என்கிற ஒரு நம்பர் வந்துட்டு டிவைட் பண்ணுது. அப்படி டிவைட் பண்றப்போ நமக்கு ரிமைண்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 கிடைக்குது. இதுதான் வந்து இங்க சொல்ல வந்திருக்காங்க. இதை நம்ம யூக்ளிட் டிவிஷன்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணி எழுதிடலாம். அப்போ a = bq + r அப்படின்னு வருது. a ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து 8x கிடைக்குது. b ஓட வேல்யூ வந்துட்டு 11. ஸோ q + r. அப்போ x = x தான் நமக்கு வேணும். அப்போ x = 11q + r ஓட வேல்யூ என்ன 1. ஸோ 1 divided by 8 வந்துடும். சரி, இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11q + 1 என்கிற நம்பர் வந்துட்டு 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம எடுத்தது என்ன, ஃபார் சம் இன்டீஜர் q. இந்த இடத்துல q வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் சம் இன்டீஜர் q, அதாவது q இஸ் அ இன்டீஜர். அப்போது நம்ம வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் என்னது மல்டிப்ளிகேஷனில், அதனால வந்து பாசிட்டிவ் வேல்யூஸை நம்ம வச்சு போடலாம். அப்போது பாசிட்டிவ் வேல்யூஸ் என்னென்ன பாசிபிளாக வரும். ஸோ 0லேருந்து இல்லை 1லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். 11 × 1 என்ன 11, ரிமைனிங் ஒரு +1 இருக்குது 12. 12 வந்து டிவைடட் பை 8 பாசிபிளா அப்படின்னு செக் பண்ணுங்கள். பாசிபிள் இல்லை அப்படின்னா அந்த q வேல்யூ வந்து நீங்கள் எடுத்தது. இப்போ q = 1ன்னு எடுத்தீங்கன்னா 12 / 12ன்னு வருது. 12 வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. அப்போ q = 1 வந்து நாட் பாசிபிள். இந்த q-ஓட வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் x-ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா q-ஓட வேல்யூ வந்து நிறையா இருக்கும். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். இந்த சம்முக்கு வந்து x இதுதான் x-ஓட வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுதான் q-ஓட வேல்யூன்னு சொல்ல முடியாது. நிறையா வேல்யூஸ் இருக்கும். 8 வந்து எக்கச்சக்கமான இன்ஃபைனைட் நம்பர்ஸ் வந்து டிவைட் பண்ணோம். அதில் q-ஓட வேல்யூ வந்து எப்படி வரும், அந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும், கெஸ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வரல. சரி, 2 போட்டு பார்க்குறேன்னா 11 × 2 = 22. 22 + 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23. 23 வந்து 8ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகாது. சரி, திரும்ப 3 போங்க. 11 × 3 = 33. 33 + 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 34 / 8 நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் 11 × 4 = 44. 44 + 1 வந்து 45 / 8 நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் 11 × 5 = 55. 55 + 1 / 8 வந்து 56 / 8. 56 / 8 பாசிபிள். ஸோ அதெல்லாம் நாட் பாசிபிள். 56 / 8 இஸ் பாசிபிள். அப்போ 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து பாசிபிளாக வருது. q = 5 வருது. ஸோ q-ஓட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5. ஸ்டார்டிங் வேல்யூவே 5 தான் வருது. ஏன்னா 5 போட்டால் தான் 56 கிடைக்குது. 56 இஸ் டைரக்ட்லி டிவைடட் பை 8. அடுத்து திரும்ப இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள். 6 11s are 66 + 1 67 நாட் பாசிபிள். 7 11s are 77. 77 + 1 வந்து 78. நமக்கு தெரிஞ்ச 72 வரைக்கும் தான் இருக்கும். 78 நாட் பாசிபிள். சரி, 8 11s are 88. 88 + 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 89. 89 divided by 8 நாட் பாசிபிள். ஏன்னா 88 தான் வரும். 11 8s are 88. அப்போ 12 8s are வந்துட்டு இன்னும் ஹையாக தான் போகும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். 12 8s are வந்து 96. ஸோ நாட் பாசிபிள். அடுத்தது 13 போட்டு பாருங்கள். சாரி, 12 போட்டு பாருங்கள். 12 × 11 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 is 2 1 1 is 1 1 2 is 2 1 1 is 1. ஸோ 132ன்னு கிடைக்குது. 132 இங்கே ஆல்ரெடி ஒரு +1 இருக்குது. ஸோ 133 divided by 8. நோ நாட் பாசிபிள். ஏன்னா 198 வருது. ரிமைனிங் 9 10 11 12 13 5 இருக்கா, 53 தானே வருது. அப்போது நாட் பாசிபிள். சரி, அடுத்து இங்கே நான் ரைட் சைட் போடுறேன். அடுத்த நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ 11 × 13 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 1 is 3 3 1 is 3 1 1 is 1 1 1 is 1. ஸோ 143 +1 இங்கே ஒன்று இருக்குல்ல, அப்போ அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா 144 divided by 8. ஸோ 198 வருது. ரிமைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 வருது. ஸோ 64. 198 ரிமைனிங் 9 10 11 12 13 14. எஸ், 64 வருது. ஸோ 64 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ் டிவிசிபிள் பை 8 அப்படின்னு வந்தோம்னா 5 8s are 40, 6 8s are 48, 7 8s are 56, 8 8s are 64. எஸ், 13ஆல் வந்துட்டு ஆகுது. அப்போ q-ஓட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 5, செகண்ட் வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13. இதெல்லாம் நீங்கள் ரஃப் ஒர்க்கில் வந்துட்டு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ q-ஓட செகண்ட் வேல்யூ 13 கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு 2 வேல்யூ இல்லைன்னா 3 வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிக்கணும். 3 வேல்யூ கண்டுபிடிங்க, அது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் அடுத்து 14 போட்டு பாருங்கள். 14 × 11 வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 4 is 4 1 1 is 1 1 4 is 4 1 1 is 1.
ஸோ 4 வருது, 4 + 1 5, 1 இருக்குது. 154 + 1 வந்து 155. இது 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 188, ரிமைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ 75 வந்து ஆகாது. சரி, அடுத்து 15 போட்டு பாருங்கள். 15 × 11 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 is 5, 11 is 1, 15 is 5, 11 is 1. ஸோ 5 6 1. அப்போ இன்னொரு +1 ஆட் பண்ணிங்கன்னா 166 டிவைட் பை 8 போது பார்த்தீங்கன்னா 2 6 are 18, ரிமைனிங் வந்துட்டு 6 மட்டும் இருக்குது. ஸோ எப்படியுமே நாட் பாசிபிள் தான். அடுத்து 16 போட்டு பாருங்கள். 16 × 11 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 166, 11 is 1, 166, 11 is 1. ஸோ 6 + 1 7 1. +1 ஒன்று ஆட் பண்ணணும். அப்போ 177 டிவைட் பை 8 போட்டு பாருங்கள். 2 8s are 16, ரிமைனிங் வந்துட்டு 1 ஆகாது. சரி, அப்போ திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா 17 போட்டு பார்க்கணும். ஸோ 17 × 11 பார்த்தீங்கன்னா 177, 11 is 1, 177, 11 is 1. ஸோ 187 +1 ஒன்று ஆட் பண்ணணும். அப்போ 188 டிவைடட் பை 8 அப்படின்னு பார்த்தோம்னா 2 8s are 16, ரிமைனிங் 2. 5 8s are 40, 32 ஆகாது. நோ. நெக்ஸ்ட் திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18 போட்டு பார்க்கணும். அப்போ 8 1 is 8, 8 1 is 8, 1 1 is 1, 1 1 is 1. ஸோ 8 8 + 1 9, 198, 199 வருது. டிவைடட் பை 8 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 8s are 16, ரிமைனிங் 3. 39 வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. சரி, அடுத்து இங்கிட்டு நான் இங்கிட்ட எழுதுறேன். ஸோ 11 × 19 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 1 is 9, 9 1 is 9, 1 1 is 1, 1 1 is 1, 9. ஸோ 209 வருது. +1 ஆட் பண்ணிங்கன்னா 210 வரும். அப்போ டிவைடட் பை 8 அப்படின்னு பார்த்தோம்னா 2 8s are 16, ரிமைனிங் வந்துட்டு 5. நோ, நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் 11 × 20 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 இருக்கட்டும். 2 1 is 2, 2 1 is 2. அப்போ 221 டிவைடட் பை 8. ஏன்னா +1 ஒன்று ஆட் பண்ணணும்ல. 11Q + 1. அப்போ 11Q கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் +1 ஆட் பண்ணிங்கன்னா 188, 2 8s are 16, ரிமைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7. 71 வந்து 8ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தோம்னா 72 தான் ஆகும். 71 ஆகாது. சரி, அப்போ 11 × 21 வந்து பார்த்தீங்கன்னா 1 1 is 1, 1 1 is 1, 2 1s are 2, 2 1s are 2. ஸோ 1, 2 + 1 3, 2. ஸோ 232 வந்துட்டு டிவைடட் பை 8 அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 23 ஃபஸ்ட் எடுத்துப்போம். 2 8s are 16, எஸ் 2 8s are 16, ரிமைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17 18 19 20 21 22 23, 7 இருக்குது. ஸோ 72 வந்து ஆகுமான்னு பார்த்தோம்னா எஸ், அஃப்கோர்ஸ் ஆகும். 9 8s are 72. அப்போ 21ங்கிற Q வேல்யூ வர்றப்ப நமக்கு வந்து பாசிபிளாக கிடைக்கிது. ஸோ Qவோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5, 13, 21 அண்ட் ஸோ ஒன் அப்படியே போயிட்டே இருக்குது. இது ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கும் 13க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 12 11 10 9 8 இருக்குது டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் 13க்கும் 21க்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதுக்கும் 8 இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து நீங்கள் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் வந்துட்டு படிப்பீங்க. ஸோ இது இப்போ சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ 8 8 டிஃப்ரென்ஸ் வருது. அடுத்த நம்பர் வந்து கண்டிப்பாக இட் வில் பி 29. அதுக்கடுத்த நம்பர் வந்து +8 இருக்கும். 29 + 8. ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து 5, செகண்ட் நம்பர் வந்து 5 + 8, தேர்ட் நம்பர் வந்து 5 + 8 + 8, ஃபோர்த் நம்பர் வந்து 5 + 8 + 8 + 8. இப்படியே வந்துட்டு கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ Qவோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பாசிபிள் Q வேல்யூஸ் ஆர், இதெல்லாம் நம்ம பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி தான். நம்ம பார்க்கறதுக்கு ஆன்சர் ஷீட்டில் வந்து இப்படி தான் இருக்கணும். இதுக்கு எக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்களாக யோசிச்சு தான் பண்ணணும். த பாசிபிள் Q வேல்யூஸ் ஆர் அப்படின்னு போட்டுட்டு 5, 13, 21, 5, 13, 21, கண்டிப்பாக 29 வரும். வேணுனாலும் நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 29 × 11 வந்து பார்த்தீங்கன்னா 19 is 9, 12 is 2, 19 is 9, 12 is 2, 9 9 + 2 வந்து 11, ரிமைனிங் 1 319. ஸோ 320 டிவைடட் பை 8, 4 8s are 32, ரிமைனிங் 0. சால்வ் ஆயிடுச்சு பாருங்கள். அப்போ Qவோட வேல்யூ வந்துட்டு 5 13 21, 29 எட்ஸெட்ரா. சரியா? ஸோ அது Q வேல்யூஸ் வந்து வந்துருச்சு. இப்போது நம்ம கொஸ்டின் வந்து எக்ஸ் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when Q is equal to 5, இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் பண்ணோம்ல. when Q is equal to 13, when Q is equal to 21 போதும். 3க்கு மட்டும் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 11Q + 1 டிவைடட் பை 8. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11Q + 1 டிவைடட் பை 8, விச் இஸ் ஈக்குவல் டு 11 × 5 + 1 டிவைடட் பை 8, விச் இஸ் ஈக்குவல் டு 56 டிவைடட் பை 8. அப்போ 7 8s are 56, 5 8s are 40, 6 8s are 48, 7 8s are 56. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11Q + 1 டிவைடட் பை 8, விச் இஸ் ஈக்குவல் டு 11 × 13 + 1 டிவைடட் பை 8. 11 × 13 வந்து கண்டுபிடிச்சோம். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 11 × 13 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ் 143. 143 + 1 வந்து 144 வருது. 144 டிவைடட் பை 8, அதோட ஆன்சர் வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், விச் இஸ் 18. ஸோ 188, ரிமைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
9 10 11 12 13 14 ரிமைனிங் வந்து 6 இருக்குது. 8 8 சார் 64. ஓகே, இதுவும் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் when q is equal to 21 கண்டுபிடிக்கணும். x is equal to 11q plus 1 divided by 8. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 11 into which is equal to 11 into 21 plus 1 divided by 8. 11 into 21 வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் கீழே. எஸ் 230 ப்ளஸ் 1 வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 232 வருது. 232 டிவைடட் பை 8 போட்டப்போ 29ங்கிற ஆன்சர் வந்துட்டு கிடைக்குது. ஸோ 232 டிவைடட் பை 8 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 21. அப்போ த எக்ஸ் வேல்யூஸ் ஆர் இல்லைன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆர் 7, 18, 21, அண்ட் ஸோ ஒன். இப்போ இதில் இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்கள். 7க்கும் 18க்கும் வந்து 11 இருக்கா டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் 18க்கும் 29க்கும் 11 இருக்கா டிஃபரன்ஸ். அடுத்த நம்பருக்கும் 11 தான் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் இங்கே வந்து mod 11, அதாவது 11 தான் வந்துட்டு டிவைஸராக வந்துட்டு வருது. அப்போ 11 டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான், 3 வேல்யூஸ் மட்டும் இருந்தால் போதும். இந்த எக்ஸ் வேல்யூஸ் ஆர் இல்லைன்னா வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் போட்டுட்டு 7, 18, 29, டாட் டாட் அப்படின்னு வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.